Hello everybody. Hi. Welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. Okay, so எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கா? காலையில சாரிடா பவர் கட்டால டக்குன்னு வந்து class got cut. Okay, so we'll begin again now. Okay, yeah. So வந்து இந்த NEET course வந்து RE-NEET எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து completely free. So அதை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத வந்து let me tell you. எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல you can see the link here. Okay, so அந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு buy now கொடுக்கணும். அகைன் நீங்க போயிட்டு buy now கொடுக்கணும். தென் உங்களுடைய மொபைல் நம்பர் OTP போட்டு நம்ம வேதாந்து ஆப்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா நீங்க வந்து பாத்துக்கலாம். ஆல்சோ 24/7 டவுட் சால்விங் ஃபீச்சரும் நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். சரியாடா? ஓகேவா? வெரி குட், வெரி குட், wonderful, wonderful. Let us begin with biomolecules chapter. ஒரு குட்டி brush up from the beginning நம்ம வந்து பண்ணிட்டே வந்து we'll begin this. Okay, so yeah, in this chapter we'll learn blend of biology and then chemistry. Okay, so in the biochemistry வந்து நம்ம bio organic chemistry, bio inorganic chemistry அப்படினு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்றோம். அதுல bio organic chemistryல தான் முக்கியமான ஒரு சில காம்பவுண்ட்ஸ் பத்தி நம்ம வந்து படிப்போம். which are carbohydrate, protein, nucleic acids. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா deoxyribonucleic acids, ribonucleic acids, DNA, RNA இத பத்திலாம் நம்ம வந்து படிக்கிறோம். Then we'll be going with lipids, vitamins. Vitaminல வந்து water soluble vitamins, fat soluble vitamins, அந்த vitamins உடைய deficiency அதெல்லாம் படிப்போம். Then hormones உடைய classification, function little bit தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதுல மோஸ்டா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் தான் வந்து நமக்கு மேஜரா வந்து படிக்க போறோம். ஓகே, சோ நமக்கு ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் தி ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கார்போஹைட்ரேட்? CxH2OY டைம்ஸ். கரெக்ட்டா? CxH2OY டைம்ஸ், ரைட்? சோ இப்போ இதுல வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இவங்க எல்லாருமே இந்த குளுக்கோஸ் உடைய ஃபார்முலாலே இருக்கு. and then they are all carbohydrates. கரெக்ட்டா? ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஒபே பண்ணுது. பட் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட் உடைய ஃபார்முலா மாதிரியே இருந்தா கூட அவங்க எல்லாம் கார்போஹைட்ரேட் கிடையாது. எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட் உடைய ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். ஆனா they are not carbohydrates, but they are not carbohydrates. Okay, do you understand? Very good, very good. இப்ப ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உடைய ஃபார்முலா ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, ஒரு சில காம்பவுண்ட்ஸ்லாம் இந்த கார்போஹைட்ரேட் ஃபார்முலாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனா they be carbohydrates. Example rhamnose 2-deoxyribose. rhamnose 2-deoxyribose இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they do not satisfy the formula, but they are all carbohydrates. Okay, very good. இப்ப நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா they are all optically active. optically activeனா என்ன? வந்து காம்பவுண்ட்ல ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் வந்து பாஸ் பண்றப்போ அது நமக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் காட்டுதா, இல்லனா அது வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ்ல வந்து ரொட்டேஷன் காட்டுதா அப்படிங்கறத பத்தி. சரியா? சோ 11th evening batchல English is not swing but computer science 2 times. Why ma'am? Parents are asking. Hemapriya, இனிமேதாண்டா உங்களுக்கு கிளாஸஸ் காட்டும். நேத்து தானே கிளாஸஸ் ஆரம்பிச்சது, உங்களுக்கு காட்டும், கவலைப்படாதீங்க. ஷெட்யூல் ஆன உடனே காட்டும். சோ பாத்தீங்க அப்படின்னா when we pass a plane polarized light நமக்கு கிளாக் வைஸ்ல அந்த ரொட்டேஷன் பாக்குறப்போ நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as dextrorotatory அப்படின்னு வந்து சொல்லுவோம். கவுண்டர் கிளாக் வைஸ்ல வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுறப்போ அதை வந்து நம்ம வந்து லீவோரோட்டேட்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? சோ இத பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஆல்டிஹைட்ஸ் இருந்ததுன்னா பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் இருந்ததுன்னா பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ். ஓகே, அவ்வளவுதான்டா. இப்ப ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? கார்போஹைட்ரேட்ஸை ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். என்னது? பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆவும் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் ஆவும் கிளாசிஃபை பண்றோம். இதுல இந்த பாலிஹைட்ராக்சி ஆல்டோசஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
polyhydroxyaldehyde தான் we call it as aldose. polyhydroxy ketones தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ketos அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ இந்த polyhydroxyaldehydes-க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இந்த glucose, mannose, galactose, ribose, glyceraldehyde etc. ஓகே, இதே example of ketosis polyhydroxy ketone உடைய எக்ஸாம்பிள் தான் fructose, ribulose இவங்கலாம் வருவாங்க. சரியா? ஓகே, இப்ப இந்த சுகர் இருக்காங்க இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ், இந்த சுகர்ஸ் பேசிக்கலி குளுக்கோஸ் பத்தி படிக்கிறோம், அண்ட் தென் வந்து நம்ம ஃப்ரக்டோஸ் பத்தி படிக்கிறோம், கேலக்டோஸ் பத்தி படிக்கிறோம். இந்த குளுக்கோசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டூ கிளாசிபிகேஷன்ஸா கிளாசிஃபை பண்றோம். ஒன் இஸ் ரெடியூசிங் சுகர் and the second is non-reducing sugar. Okay, so what is this reducing sugar? Say for example, எல்லா monosaccharide and oligosaccharide அப்படிங்கிறது நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்றப்போ ரெண்டு saccharides நமக்கு கொடுக்கும். bisaccharides, disaccharides அப்படினாலும் oligosaccharides அப்படினாலும் வந்து சேம் தான், except sucrose. ஏன்னா the only oligosaccharides which is non-reducing sugar வந்து எதுப்பா? சுக்ரோஸ் தான். சரியா? சோ சுக்ரோஸ் வந்து என்னது? சுக்ரோஸ் வந்து ஒரு non-reducing sugar and then all polysaccharide, எல்லா polysaccharide நமக்கு non-reducing sugarல தான் நமக்கு வரும். ஓகேவா? சோ இப்ப reduced sugar வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து it reduces tolerance, fillings, benedict. இதே அந்த சைடுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான்டா வித்தியாசம். இப்ப ஸ்வீட்னஸ் பேஸ் பண்ணி நம்ம சுகர், நான் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்றோம். இப்போ சாக்கரைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுகர்ன்னு தான் வந்து அர்த்தம். இப்போ இதுல நம்பர் ஆஃப் கார்பனை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம்? ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அதுல ஆல்டிஹைடு குரூப் இருந்துச்சுன்னா ஆல்டோஸ், கீட்டோன் இருந்துச்சு அப்படின்னா கீட்டோஸ். ஓகே, say for example, எனக்கு இப்போ 5 கார்பன் இருக்கு, ஆல்டிஹைடு குரூப்பும் இருக்கு அப்படின்னா ஆல்டிஹைடுல இருக்கிற கார்பனையும் சேர்த்தோம்னா 6. அப்ப ஹெக்ஸோ, ஆல்டோ, ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 கார்பன் இருக்கு, கீட்டோன் இருக்கு அப்படின்னா கீட்டோன்ல இருக்கிற கார்பனையும் சேர்த்தா 5 கார்பன். அப்ப கீட்டோ பென்டோஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியாடா? வெரி குட், சூப்பர். இப்ப நம்ம வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். what do you mean by the term hydrolysis? Can you please send the form for guide? Wait பண்ணுங்கடா ஜெயசுதா, இது நீட் கிளாஸ். நம்ம வந்து நாங்க ஸ்டேட் போர்ட் கிளாஸஸ் வரப்போ you can ask about that. Okay, but you will get the guides, don't worry. So பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து monosaccharides, oligosaccharides, polysaccharides அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணா வந்து பிரிக்கிறோம். ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னடா? நம்ம வந்து வாட்டர் கொடுத்து வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as hydrolysis. வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as hydrolysis. ஓகே, இப்ப அந்த ஹைட்ரோலிசிஸ் பண்றப்போ நமக்கு மோனோசாக்கரைட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் அண்டர்கோவே ஆகாது. இதே ஒலிகோசாக்கரைட்ஸ்ல நமக்கு வந்து it gives 2 units, 2 சாக்கரைட்ஸா வந்து பிரியும். பாலிசாக்கரைட்ஸ்ல நிறைய சாக்கரைட்ஸா வந்து பிரியும். அதுதான் நம்ம மூணா கிளாசிஃபை பண்றோம். இப்ப குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ்லாம் மோனோசாக்கரைட்ஸ், which means அவங்கள அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது? ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. ஓகே, இதே சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் எல்லாம் வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா 2 சாக்கரைட்ஸ் நமக்கு கொடுக்கும். ஓகே, 2 யூனிட்ஸா நமக்கு பிரியும். இதே ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன் இவங்களெல்லாம் நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் அவங்கள நம்ம பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஹைட்ரோலைஸ் பண்றதுக்கு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சாக்கரைட்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பாலிசாக்கரைட்ல எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சோ n யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு n-1 வாட்டர் மாலிக்யூல்ஸ் தேவைப்படும் ஹைட்ரோலிசிஸ் பண்றதுக்கு. சரியா? சோ now let's understand the concept even more better by the help of a quiz. Okay, so பாத்தீங்க அப்படின்னா which one is not a carbohydrate அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So lactic acid basically carbohydrate நம்ம என்ன படிச்சோம்? aldose, ketose அப்படின்னு பார்த்தோம், right?
சோ ஆல்டிஹைடு குரூப் இருக்கணும் இல்ல கீட்டோன் இருக்கணும், ரெண்டுமே இல்ல, லாக்டிக் ஆசிட்ல ஆசிட் தான் இருக்கு, அப்போ அது definitely not a carbohydrate. But still வாங்க fructose பாருங்க, fructose ஒரு carbohydrate. rhamnose deoxyribose நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அவங்களுடைய ஃபார்முலா வந்து கார்போஹைட்ரேட் உடைய ஃபார்முலாக்கு ஒத்து போகாது, ஆனாலும் அவங்க வந்து என்னது, ஆனாலும் they are carbohydrates ன்னு படிச்சோம் இல்லையா? சோ இவங்க எல்லாமே carbohydrates, but lactic acid is not a carbohydrate, okay, because carbohydrates are optically active polyhydroxyaldehydes or ketones. Okay, very good, super. நம்ம இப்போ introduction முடிச்சிட்டோம். Next we are going to learn about the monosaccharide of sugar molecule பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஒரு simple sugar ஒரு monosaccharide hydrolyze பண்ண முடியுமா? No, ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டோம். Examples glucose, fructose, ribose தான் வரும், சரியா? இந்த deoxyribose சொல்றோம்ல, அந்த ரைபோஸ் இது. ஆல்டோஹெக்சோஸ்ல வந்து நமக்கு குளுக்கோஸ், மானோஸ், கேலக்டோஸ் வரும். ஏன்? ஏன்னா அதுல ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. ஆல்டோ ஃபார் ஆல்டிஹைட், ஹெக்ஸோ ஃபார் ஆர் கார்பன். ஓகே, கீட்டோஹெக்சோஸ்ல நமக்கு ஃப்ரக்டோஸ் is an example of ketohexose. So குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் குரூப், ஃப்ரக்டோஸ்ல கீட்டோன். மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ D and L nomenclature நம்ம எப்படி பண்றோமா? நேம் பண்றப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா D ன்னு நேம் பண்றீங்க, L ன்னு நேம் பண்றீங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, see இப்போ இங்க கார்பன் இருக்கு இல்லையா? இந்த கார்பன்ல பாருங்களேன், இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்டா. இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம், இது எல்லாமே கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இங்க எல்லாத்துலயுமே கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் போட்டிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்டார் மீன்ஸ் கைரல் சென்டர் அப்படின்னு வந்து அர்த்தம். அது என்னங்க கைரல் அப்படின்னா, ஒரு கார்பனுக்கு 4 வேலன்சி, அது கிட்ட வந்து 4 பாண்டிங் வந்து தேவைப்படும். 4 பேர் கூட இட் கேன் ஃபார்ம் அ பாண்டிங், ரைட்? இப்போ 4 different groups are attached to a carbon அப்படின்னா we call that carbon as a chiral carbon. Okay, so இந்த கார்பன்ல பாருங்க ஆல்டிஹைட் இருக்கு, இந்த பக்கம் OH ஹைட்ராக்சைடு குரூப் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் பாருங்க வேற ஒரு குரூப் இருக்கு. சோ இதே மாதிரிதான் இந்த 4 கார்பனுமே பாத்தீங்க அப்படின்னா 4 கார்பனை சுத்தியுமே 4 டிஃபரெண்ட் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிறதுனால அவங்க நம்ம asymmetric கார்பன் ஆர் கைரல் கார்பன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ கவனிச்சீங்க அப்படின்னா when we pass a plane polarized light நமக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறதுனால we call it as dextrorotatory DPIS அப்படின்னு சொல்லுவோம். இதுவே லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறப்போ நம்ம லீவோ ரொட்டேட்டரி L மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேம் வேற எப்படி மேம் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, கீழேந்து 2வது கார்பனை உத்து பாருங்க. கீழேந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது, கீழேந்து 2வது கார்பன் இது. 2வது கார்பனோட ரைட் சைட்ல OH குரூப் இருந்தா அது டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி. எழுதி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழேந்து 2வது கார்பன், மேலேந்து 2வது இல்ல, கீழேந்து 2வது கார்பன்ல ரைட் சைட்ல OH இருந்ததுன்னா டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி. அப்படியே ஃபிளிப் பண்ணுங்க, லெஃப்ட் சைட்ல OH இருந்துச்சுன்னா தட் இஸ் லீவோரோட்டேட்டரி. நல்லா கவனிங்க, கீழேந்து ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன் 2வது கார்பன்ல ரைட் சைட்ல OH இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது, இட் இஸ் டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி. இதுவே லெஃப்ட் சைட்ல நமக்கு வந்து OH குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு லீவோ ரொட்டேட்டரி. புரிஞ்சுதா இது எல்லாருக்குமே? வெரி குட், சூப்பர். இப்போ applicable on Fischer projections. இப்போ நம்ம இந்த வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் படிப்போம் இல்லையா? நியூமன் ப்ரொஜெக்ஷன்ஸ், சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ், Fischer, Emil Fischer கண்டுபிடிச்சது அந்த Fischer projections. So இந்த Fischer projectionல we can easily tell, right? So இந்த நம்பரிங்க வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து D ஆ L ஆ அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து நம்பர் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். சோ இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டோம். if OH குரூப் வந்து இல்லனா NH2 குரூப், ரெண்டுமே OH குரூப் இல்லனா அமின் குரூப், இது ரெண்டுமே வந்து நமக்கு கீழே இருந்து 2வது கார்பனோட ரைட் சைடுல இருந்தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கைரல் கார்பன், லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கைரல் கார்பன் அப்படியும் படிச்சுக்கலாம். அதுல வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா ரைட் சைடுல இருந்தா D, இல்லனா லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படின்னா தட் இஸ் L. கிளியரா? சூப்பர். These two are enantiomers of each other. இப்போ enantiomers அப்படின்னா என்ன? மிரர் இமேஜ், அதாவது நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, this hand உடைய மிரர் இமேஜ் தான் என்னதுடா, இந்த கை.
இப்ப இந்த கையை நான் இந்த கை மேல சூப்பர் இம்போஸ் பண்ண முடியுதா? முடியல, வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as enantiomers அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப இந்த காம்பவுண்ட் உடைய you can look at this particular compound உடைய ஒரு mirror image தான் இந்த காம்பவுண்ட், ரைட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, இப்ப இதுடைய mirror image தான் அது. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா நமக்கு சேமாவா வரும்? சேமா வராது இல்லையா? அப்போ they are called as enantiomers. Okay, very good. All compounds that can be chemically correlated with the glyceraldehyde, அதுதான் நம்ம D and L அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சோ நீங்க பார்க்கலாம், இங்க இருந்து கீழே இருந்து ரெண்டாவது கார்பன் ஆர் ஃபர்ஸ்ட் கைரல் கார்பன்ல ரைட் சைடுல OH இருந்துச்சுன்னா அது D, இங்கேயும் ரைட் சைடுல தான் இருக்கு, அப்போது D. ஓகே, சோ இது D எரித்ரோஸ் D த்ரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிசரால்டிஹைட் வந்து நமக்கு பிரியுது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்க நமக்கு இங்க பாருங்க, ஹைட்ரஜன் இங்க, OH இங்க இருக்கு. அது அப்படியே ஃபிளிப் பண்ணுங்க, OH இங்க ஹைட்ரஜன் இங்கன்னு வந்து இருக்கு. சோ நமக்கு ஒரு கார்பன்ல வந்து நமக்கு அப்படியே வந்து இந்த ஹைட்ரஜன் OH வந்து நமக்கு அப்படியே வந்து ஃபிளிப் ஆகுது. அந்த ஃபிளிப் ஆகிறது தான் நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஃபிளிப் ஆகிறப்ப அவங்களுடைய பேரே நமக்கு வந்து மாறி இருக்கும். ஓகே, so you can see look at this particular sugar molecule tree. இது பாருங்க, எரித்ரோஸ் டி எரித்ரோஸ் 1 2 3 4 கார்பன் வந்து இருக்கு. இப்போ இதுல பாருங்க 1 2 3 4 5 5 கார்பன் 5 கார்பன். ஓகே, this is ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து என்னது ஆல்டோசஸ் தான். அடுத்து எல்லாமே நமக்கு ஆல்டோசஸ் தான். இங்க பாருங்க நமக்கு 1 2 3 4 5 6 6 கார்பன் 6 கார்பன் 6 கார்பன் 6 கார்பன். ஓகே, ஜஸ்ட் ஆட் 1 கார்பன் வந்து நடுவுல ஆட் பண்ணி ஹைட்ரஜன் OH வந்து போடணும். பட் இந்த HOH ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப் உடைய கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு இது என்ன டைப் ஆஃப் சுகர், இது என்ன சுகர், இது வந்து எரித்ரோசா, ரைபோசா, அரபினோசா, ஆலோசா, அல்ட்ரோசா, குளுக்கோசா, மானோசாங்கிறத எப்படி டிஃபர் ஆக்குது பாருங்க. அண்ட் எல்லா இடத்துலயுமே நமக்கு டி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்க பாருங்க, கீழே இருந்து ஃபர்ஸ்ட் கைரல் கார்பனோட ரைட் சைட்ல OH, ரைட்ல OH. ஓகே, அப்ப அதை நம்ம கண்டிப்பா வந்து டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இதோடைய ஸ்ட்ரக்சர்லாம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க சரியா, தப்பு இல்ல, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரிதான் நம்ம த்ரியோசிஸ்ல இருந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். ஜஸ்ட் த்ரியோசிஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கார்பனை வந்து நடுவுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எஸ். இப்ப the correct relative configuration of the given carbohydrate is, இதோடைய கரெக்ட் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, என்ன இதுல என்ன தப்பா இருக்கு நமக்கு, ரெண்டாவது கார்பன் வந்து தப்பா இருக்கா? ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கார்பனை மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம், HOH வந்து ஃபிளிப் பண்ணிக்கிறோம். சோ தட் நமக்கு ஒரு L ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், அப்போதான் நமக்கு அது கரெக்டா வருது. ஓகே, சோ நீட் 2016ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்களேன். The correct corresponding order of configuration of 4 aldoses with configuration given below. So இது ஒவ்வொன்றும் என்னென்ன aldoses, நம்ம இப்ப இந்த sugar molecule tree பார்த்தோம் இல்லையா, so அதை பேஸ் பண்ணி you can tell me இது ஒவ்வொன்றும் எதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வெரி குட். So first இது வந்து என்னது அப்படின்னா D erythros, this is D erythros and then this is D threos and this is L erythros and then இது வந்து L threosis. ஓகே, so just பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியா வந்து அட்டெம்ப்ட் பண்ணிடலாம். தெளிவா கவனிச்சு படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா அட்டெம்ப்ட் பண்ணிடலாம். ஓகே, யா. ஸ்ட்ரக்சர் டைரக்டா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு क्वेश्चन தான். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம், மோனோசாக்கரைட் அண்ட் சுகர் மாலிக்யூல்ஸ் முடிச்சிட்டோம். epimers and structure of sugar நம்ம தெரிஞ்சுக்கலாம். if erythros and threos உடைய லாஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இருக்கக்கூடிய கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. தேர்ட் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் கார்பனோட கான்ஃபிகரேஷனை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மாறி இருக்கும். அதாவது இது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கார்பன், லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கார்பன், லாஸ்ட்ல இருந்து தேர்ட் கார்பன். அதுல எப்படி இருக்கு எனக்கு HOH அப்படி, அதை நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன், OHH அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுக்கிறேன். சோ நல்லா கவனிங்க, HOH நான் வந்து என்ன பண்றேன் OHH அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிளிப் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே,
அதுக்கு பேர் தான் எபிமர். அதுக்கு பேர் தான் என்னது? எபிமர். நல்லா கவனிங்க. The diastereomer, okay, that differ in the configuration only in the chiral carbon. ஒரே ஒரு chiral carbonல இந்த configuration நமக்கு differ ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிமர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து நம்ம கார்பனை நம்பர் பண்றப்போ டாப்ல இருந்து தான் நம்பர் பண்ணுவோம். டாப்ல இருந்து நம்பர் பண்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் C1, C2, C3, C4 நம்பர் பண்றப்போ இந்த தேர்ட் கார்பன் தானேடா மாறி இருக்கு. அதாவது மேல இருந்து வரப்போ செகண்ட் கார்பன் மாறி இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? C2 epimer அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, we call it as C2 epimer. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. as per sugar tree we can see ribose arabinose, allose alkose, xylose lysose அதெல்லாம் எபிமரா இருக்கு. ரெண்டு சுகர் மாலிக்யூல் ஒரே கார்பன் சென்டர்ல அவங்களுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு அப்படியே ஃபிளிப் ஆயிருக்கு, டிஃபர் ஆகி இருக்கு அப்படின்னா அததான் எபிமர் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க. ஓகே, இங்க பாக்கலாம் நீங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கார்பன். இங்க பாருங்களேன், ஃபோர்த் கார்பன் OH H OH. சோ ஃபோர்த் கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து என்னப்பா ஆகி இருக்கு? ஃபோர்த் கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு ஃபிளிப் ஆகி இருக்கு. ஃபோர்த் கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு ஃபிளிப் ஆகி இருக்கு. கரெக்டா? அப்ப அத வந்து நம்ம வந்து what do we call that as a epimer. Okay, we call that as a epimer. இங்க பாருங்களேன், இரண்டாவது கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு மாறி இருக்கு. ரெண்டாவது கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து ஃபிளிப் ஆகி இருக்கு. அத நம்ம வந்து அப்ப வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as epimer. Okay, yeah. Molecular formula of glucose என்னதுப்பா? C6H12O6. okay, so இது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லிட்டு how are we determining the structure of glucose? glucose உடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்படி வந்து டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறோம். அண்டர்ஸ்டுட்? டேய், யாராச்சும் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலனா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்கடா. ஓகே, யா. சோ இங்க பாருங்க, நம்ம வந்து இப்ப இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து இப்படி எழுதிக்கிறோம் ஷார்ட்டா. ஓகே, சோ இது என்ன மேம் புதுசா இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சீங்க அப்படின்னா இது வந்து எதுவும் வந்து புதுசாலாம் வந்து இல்லை. நம்ம குளுக்கோஸ் இருக்குல்ல, நம்ம குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரே தான் வந்து இது. ஓகே, சோ எப்படி மேம் ஒன்னும் புரியலையே மேம் அப்படின்னா லெட் மீ டிரா அண்ட் டெல் யூ. ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் எத்தனை கார்பன் டாக் பசங்களா சொல்லுங்க? 1 மேம், 2, 3, 4, 5, 6 ஆல்டோ ஹெக்ஸோஸ் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்டிஹைடு இருக்கும், CHO குரூப், CHO குரூப். ஓகே, அதுக்கப்புறமா லாஸ்ட் கார்பன்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? சாரி, அது என்னது? ஆல்கஹால் இருக்கு, சரியா? which is CH2OH. ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹால் இருக்கும். இப்ப நான் இது CHOவை இப்படியே எழுதுறேனே, நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இப்படியே எழுதுறேன். CHO இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல ஆல்டிஹைட், லாஸ்ட் இதுல ஆல்கஹால். ஓகே, மத்தவங்க எல்லா இதுலயுமே HOH தான் இருக்கும், ரைட்? HOH. ஆனா ஒரே ஒரு இடத்துல ஃபிளிப் ஆகி இருக்கும், அதை நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல இந்த தேர்ட் கார்பன் இருக்குல்ல, தேர்ட் கார்பன்ல மட்டும் OHH இருக்கும். தேர்ட் கார்பன்ல மட்டும் OHH இருக்கும், சரியா? இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம இப்படி எழுதுறோம். அதாவது இங்க கவனிங்களேன், ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைடு இருக்கா? இதோ பாரு, இந்த எல்லோ கலர்ல இருக்கிற ஆல்டிஹைடை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து இது என்னப்பா? இது என்ன? CHOH, கரெக்டா? இது என்ன? CHOH. இது என்ன? CHOH. இது என்ன? CHOH. அப்போ
4 times of CHOH எழுதலாமா? 4 times of CHOH இருக்கு. அதுல என்ன பாண்ட் ஆகி இருக்குதோ CH2OH பாண்ட் ஆகி இருக்கு. CH2OH. மனசிலாயோ புரியுதா? இது யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? இது யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? சோ நம்ம குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சரை தான் எப்படி எழுதுறோம்? குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சரை தான் we are writing like this. அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ரையோடிக் ஆசிட் HI கூட நான் வந்து ஹீட் பண்றேன். prolongedனா for a longer duration I am heating it. okay, ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு N-ஹெக்சேன் நமக்கு கிடைக்குது. ஒரு லீனியரான N-ஹெக்சேன் நமக்கு கிடைக்குது. ஓகே, அது மூலமா நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம்? இந்த குளுக்கோஸ்ல இருக்கிற எல்லா கார்பனுமே கனெக்டட் இன் ஸ்ட்ரெயிட் லைன். எல்லா கார்பன்ஸுமே வந்து லீனியரா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா தான் கனெக்ட் ஆகியிருக்கு. you can see here, right? எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் எல்லா கார்பன்ஸும் கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? ப்ரூவ் பண்றோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து we are just proving that இதுல இருக்கக்கூடிய ஆல்டிஹைட வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். சரியா? ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட். ஓகே, சோ ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா NH2OH கூட கொடுக்கறப்போ ஆக்சைன் கிடைக்குது. ஹைட்ரஜன் சயனைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சயனோ ஹைட்ரின் நமக்கு கிடைக்குது. சயனோ ஹைட்ரின் வந்து நமக்கு கிடைக்குது. புரியுதாடா? சோ அப்போ அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? அப்ப அத வந்து நம்ம வந்து what can we call? okay, it is getting oxidized or reduced? it is getting சொல்லுடா, ஆக்சிடைஸ் ஆகுதா ரெடியூஸ் ஆகுதா? ரெடியூஸ் ஆகுது இல்லையா? சோ ஒரு வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கட்டும், நமக்கு வந்து இவங்க வந்து ரெடியூஸ் ஆகுறாங்க. சோ அதை வச்சு பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு குரூப்பை நம்ம வந்து என்ன பண்றோம்? கன்ஃபார்ம் பண்றோம். பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு குரூப்பை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன் பிரசன்ஸ் ஆஃப் புரோமின் வாட்டர். புரோமின் வாட்டர் இஸ் a mild oxidizing agent. சோ புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஆல்டிஹைடு வந்து நமக்கு ஆசிடா ஆக்சிடைஸ் ஆகுது. இங்க இருக்கிற ஆல்டிஹைடு வந்து நமக்கு என்னவா ஆக்சிடைஸ் ஆகுது? ஆசிடா நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, யா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்றோம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றப்போ ஆல்டிஹைடும் சரி, நம்மளோட ஆல்கஹாலும் சரி, ஆல்டிஹைட் ஆல்கஹால் ரெண்டு பேருமே நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிடுறாங்க டு ஆசிட். ஆசிட் ஆல்டிஹைட் ஆல்கஹால் ரெண்டு பேருமே ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிடும். சோ நம்ம இங்க வந்து என்ன சொல்லலாம்? யா, இட் ஹாஸ் ஆல்டிஹைட் குரூப் அண்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே, புரிஞ்சுதாடா? தென் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் குரூப் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சரியா? ரியாக்ட் பண்றப்போ நமக்கு எஸ்டர் பிளஸ் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வச்சு நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு 5 ஆல்கஹால் குரூப் இருக்கு. அந்த 5 ஆல்கஹால் குரூப்பும் தனித்தனியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். ஓகே, 5 ஆல்கஹால் குரூப்பும் ஒரே கார்பன்ல இல்ல. இன்கேஸ் ஒரே கார்பன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணிருக்காது. ஓகே, சோ ஒரே கார்பன்ல இல்ல, 5 டிஃபரெண்ட் கார்பன்ல தான் இந்த 5 OH குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். 1 மினிட் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, சரியாடா? Okay, நம்ம next போலாமா? The straight chain structure fails to explain the property. Okay, so நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டிஹைட் வந்து நமக்கு ஷிஃப்ட் பேஸ் டெஸ்ட்லயோ இல்ல NaHSO3 டெஸ்ட்லயோ நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். பட் நமக்கு இங்க குளுக்கோஸ் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணல. ஓகே, பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நமக்கு
NH2OH கூட வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ஆக்சைன் கிடைக்குது despite having aldehyde group. ஓகே, இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த 5 OH குரூப்பும் நமக்கு தனியா தான் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so addition of alcohol இருக்கலாம், இல்லனா addition of alcohol on aldehyde இருக்கலாம். ஓகே, நமக்கு வந்து acetals or hemiacetal வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, சோ இத வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா hemiacetals are ரொம்ப unstable அப்படிங்கறதுனால இங்க நமக்கு இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சராலா இல்ல, ஒரு பென்சீன் ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராலா அது வந்து இல்ல, 5 மெம்பர் ரிங்கோ இல்ல 6 மெம்பர் ரிங்கோ அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, யா, சோ proof of cyclic structure. ஓகே, சோ இந்த cyclic structure உடைய proof வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, cyclic structure is internal addition of alcohol on aldehydic group. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரா வந்து நமக்கு வந்து இல்ல, இது வந்து ஒரு நம்ம பாக்குறோம் இல்லையா குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்னலா தான் இருக்கு, நமக்கு ஒரு பென்சீன் ரிங் மாதிரி நமக்கு இல்ல, ஒரு இன்டர்னல் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா தான் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, இது நம்ம எப்படி வந்து ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு C1, if OH at C1 is inside the box then alpha and if outside the box then it is beta. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல எவ்வளவு கைரல் கார்பன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வாட் யூ மீன் பை கைரல், நம்ம அதை ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ரைட்? சோ ஒரு கார்பனுக்கு வந்து நமக்கு 4 சேலம் வரலடா இப்போதைக்கு 10th ரிசல்ட்டும் வரட்டும் பிளான் பண்ணிட்டு வரும். ஓகே, ஏன்னா நீ RE-NEET சொல்லிட்டாங்க இல்லையா, சோ நீட்டுக்கும் வந்து we are taking classes. ஓகே, யா, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 கார்பன் வந்து இருக்கு, சரியா? சோ 6 கார்பன் வந்து நமக்கு இருக்கு இதுல. ஆனா மொத்தமா நமக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பனும் லாஸ்ட் கார்பனும் வந்து கைரல் கிடையாது, மீதி 4 கார்பனுமே வந்து கைரல். ஓகே, பட் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் அந்த லாஸ்ட்க்கு முன்னாடி 5th நமக்கு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல அப்போ நமக்கு we have 5 chiral carbons in total. ஓகே, சோ ஒரு கார்பனை சுத்தி நமக்கு வந்து 4 பாண்ட்ஸ்மே வேற பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம அதை வந்து கைரல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சரியா? ஓகே, so glucose exists as a 6-membered ring, so hexagonal structure. இப்போ இங்க பாருங்களேன், இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம டாப் ரைட் கார்பன் ஆஃப் த ஹெக்ஸகன்ல நம்ம வந்து வச்சிரோம். இப்போ குளுக்கோஸை நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்களேன், இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா Haworth projection அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, Haworth projection அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஜனோட ரைட் சைடுல இருக்கிற கார்பனை தான் நம்ம 1 அப்படின்னு நம்பர் பண்ணுவோம். அப்படியே வரிசையா 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், நம்பர் பண்றோம். ஓகே, சோ இந்த பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே we will represent as vertical lines. ஓகே, ஆமாண்டா சாரிடா யாரும் வரலடா சேலமுக்கு, இப்போ வரல 10th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ரைட்டு கம். ஓகே, சோ இந்த பாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வெர்டிக்கல் லைன்ஸா வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து நம்ம எழுதுறோம். இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு பிளேனுக்கு மேல இருக்கு, கீழே இருக்கிறது எல்லாமே பிளேனுக்கு கீழே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ ஒவ்வொரு குளுக்கோஸ் உடைய ஹாவோர்த் ப்ரொஜெக்ஷனை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, எப்படி எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த குளுக்கோஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கறத யூ கேன் see here. ஓகே, D plus glucopyranose D, alpha D plus glucopyranose, beta D plus glucopyranose. ஒன்னும் இல்லை, இங்க பாருங்களேன், ஹைட்ரஜன் மேல ஆக்சிஜன் அதாவது ஹைட்ராக்சில் குரூப் கீழே இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆல்பா அப்படின்னு சொல்றோம். இதை அப்படியே நீங்க வந்து ஃபிளிப் பண்ணீங்க அப்படின்னா OH மேலேயும் ஹைட்ரஜன் கீழேயும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, சோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து what do we call, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பைரனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம்.
ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as pyranose. ஓகே, ஸோ குளுக்கோஸ் உடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம அதை வந்து குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஆனோமர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ வாங்கப்பா, சரியா? ஓகே, ஸோ இப்போ 3, 4, 5, 6 இது ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க. ஓ, இங்க இருக்கா क्वेश्चन. ஓகே, tetrahydroxy hexanal exist in the D configuration. Total number of stereoisomer in the pyranose form is. இதுல எவ்வளவு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, சோ இப்ப ஒன்னே ஒண்ணுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 to the power n. nங்கிறதா நம்பர் ஆஃப் கைரல் கார்பன். இதுல வந்து நமக்கு 3 கைரல் கார்பன் இருக்கு. அப்ப 2 to the power 3 அப்படின்னா நமக்கு 8 வரும். சரியா? 2 to the power 3 அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 8 வரும். சரியா? புரிஞ்சுதா? வெரி ஓகே. அடுத்ததா, which of the following statement is not true about glucose? Okay, which of the statement is not true about glucose? Okay, it is a aldohexosa, illa it is a 5 hydroxyl group, it is a reducing sugar, it is a aldopentosa. சொல்லுங்கப்பா, இதுல எது வந்து நமக்கு வந்து not true about glucose? It is aldopentose. Okay, இது வந்து என்னது அப்படின்னா aldopentose. ஓகேவா? இது வந்து என்னது aldopentose தான் வந்து தப்பு. ஏன்னா இது வந்து aldohexose தான். சரியா? அதுல வந்து 5 OH குரூப் இருக்கும். it is a reducing sugar. சுக்ரோஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா non reducing sugar. சுக்ரோஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே நான் ரெடியூசிங் சுகர். ஓகேவா? சரியா? ஓகே, இப்ப லெட்ஸ் see a quiz. இத பாருங்க, ஜஸ்ட் ட்ரை. ஐ கிவ் யூ ஒரு half a minute டைம். Just try. Just try. So பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்டோஹெக்சோஸ் தான். 6 கார்பன் இருக்காங்களா பாருங்க. எல்லாத்தையுமே 3 காம்பவுண்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 கார்பன் இருக்கு. ஓகே, அண்ட் தென் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்டிஹைடு குரூப் இருக்கா, 6 கார்பனும் இருக்கு. தோ பாருங்க, ஆல்டிஹைடு குரூப்பும் இருக்கு. aldehyde group இருக்கு. so all are aldohexose. okay, D mannose is C2 epimer of D glucose. second carbonல நமக்கு flip ஆகி இருக்கா? yes, flip ஆகி இருக்கு. C fourth carbonல நமக்கு flip இருக்கா? D galactoseல yes, நமக்கு வந்து flip இருக்கு. okay, அவ்வளவுதான். அப்போ all are correct. இது நம்ம பார்த்ததுல இருந்து தான் அப்படியே நமக்கு இங்க வருது. சரியா? okay, so இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? D plus glucose அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம், right? so D plus glucose and then D plus mannose and galactose. so galactoseம் glucoseம் பாத்தீங்கன்னா C4 epimer. okay, mannoseம் glucoseம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து C2 epimer. okay, yeah, so can we begin with anomers? இப்போ epimer பார்த்துட்டோம். யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, epimersையும் anomersையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, you should not confuse epimer and anomers. ஓகே, கிளியரா? ஆமா, 6th lesson தான்டா. I will be teaching 6th lesson today. yeah,
So இப்போ anomers அப்படிங்கிறது வந்து என்னது? What are anomers? Anomers அப்படிங்கிறது a special type of epimer that differ in configuration, specifically at the hemiacetal or acetal carbon atom. Okay, special type of epimer. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து especially இந்த hemiacetal or acetal carbon நமக்கு configurationல வந்து difference கொடுக்கும். Okay, say for example இங்க பாருங்க alpha beta. இங்க வந்து எக்ஸாக்ட்டா என்ன நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட ரைட் சைடுல இருக்கிற கார்பனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னு சொல்றோம். இதுல ஹைட்ரஜன் மேலேயும் OH கீழேயும் இருக்கு. அப்படியே ஃபிளிப் பண்ணுங்க, OH மேல ஹைட்ரஜன் கீழே இருக்கு. ஓகே, சோ அதனால தான் நம்ம ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, what are all the properties of alpha and beta glucose? இந்த alpha glucose and then beta glucose உடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவாடா? யா. சோ இப்போ alpha glucose உடைய glucose has two crystalline form which cannot be explained by its straight form. நம்ம குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு நம்ம வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம ஆல்பா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ்னு ரெண்டா பிரிக்கிறோம். சரியா? சோ 382 to 384 கெல்வின் இருக்கிறத நம்ம ஆல்பா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். 421ல இருந்து 431K மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாய் மகிழ், வெரி குட். வாங்க. சரியா? இப்ப அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஓகே, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ பீட்டா ஃபார்ம்ல OH வந்து ஃபார்ம் OH குரூப் இருக்குல்ல, ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல இருக்கு. வேறஸ் ஆல்பா ஃபார்ம்ல OH வந்து நமக்கு ஆக்சியல்ல வந்து இருக்கு. ஓகே, நீங்க இங்க பாருங்க, ஆக்சியல் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து ஆல்பா ஃபார்ம்ல இங்க இருக்கு இல்லையா OH குரூப். சோ இதுதான் நம்ம ஆக்சியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நமக்கு ஹாரிசான்டல்ல இப்படி இருக்கிறப்போ நம்ம அதை ஈக்குவட்டோரியல் ஃபார்ம்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப 5 and 6 மெம்பர்ட் ஹெமியாசிட்டால்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிளா தான் இருக்கும், ஏன்னா அவங்களுடைய ரிங் சைஸ்னால. ஆல்பா அண்ட் பீட்டா குளுக்கோஸ் ரெண்டு பேருமே வந்து C1 எபிமர். ஏன்னா நம்ம தான் சொன்னோம்ல, இந்த ஆக்சிஜனுக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன், அப்படிதான் நம்ம நம்பர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா C1 எபிமர்னா என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபர் ஆவறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as C1 epimer. we call it as C1 epimer அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்ப ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஆல்பா அண்ட் பீட்டா குளுக்கோஸ். சோ இந்த ஆல்பா குளுக்கோஸ்க்கும் பீட்டா குளுக்கோஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குலிபிரியம் வந்து ஃபார்ம் வந்து எது அப்படின்னு பாருங்க. சோ இதுதான் நம்மளுடைய ஆல்பா டி குளுக்கோஸ், இதுதான் வந்து பீட்டா டி குளுக்கோஸ். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் ஃபார்ம் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா? இந்த ஃபார்ம். ஓகே, யா. இப்ப நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா Mutarotation. Okay, now we are going to learn about the Mutarotation. The specific rotation of pure alpha D glucose or beta D glucose changes over time to reach an equilibrium value, and this phenomenon is called as Mutarotation. Okay, so நம்மளுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா? ஓகே, நம்மளுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் அது வந்து நமக்கு ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் தென் பீட்டா டி குளுக்கோஸ் ஓடுது வந்து ஈக்குலிபிரியம் வேல்யூ ரீச் பண்றதுக்காக மாறும். ஓகே, ஈக்குலிபிரியம் வேல்யூ ரீச் பண்ணணுங்கிறதுக்காக மாறும். அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the Mutarotation. Okay, initially solution with only one anomeric form, அது வந்து நமக்கு undergoes equilibrium to same mixture of alpha and beta. The open chain is the intermediate in the process of equilibrium. நீங்க இப்ப இந்த intermediate formல பாத்தீங்கன்னா
இங்க செயின் வந்து நமக்கு ஓபன் ஆகி இருக்கு இல்லையா, ஓபன் செயினா வந்து இருக்கு. இப்ப இதுதான் இங்க இருக்கிற ஆனோமரிக் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன், ரைட்? சோ இது வந்து நமக்கு இப்போ ஒரு மியூட்டா ரொட்டேஷன் அண்டர்கோ பண்ணுது. இங்க பாருங்க ஹைட்ரஜன் இங்க, OH இங்க இருக்கா, அப்படியே ரிப்பீட் ரொட்டேட் ஆகி OH அங்க, ஹைட்ரஜன் இங்க இருக்கு. சோ இந்த மியூட்டா ரொட்டேஷன் ஈக்குலிபிரியம்க்கு நடுவுல இங்க வந்து நமக்கு ஒரு செயின் இருக்கு இல்லையா. சோ இது வந்து என்னது அப்படின்னா, இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as the இந்த ஈக்குலிபிரியம் அண்டர்கோ ப்ராசஸ் பண்ற, ஈக்குலிபிரியம் அண்டர்கோ பண்ற ப்ராசஸ்ல வரக்கூடிய இன்டர்மீடியேட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஒரு ஓபன் செயின் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, for mutarotation at least one hemiacetal group must be present in the sugar, therefore all reducing sugar will mutarotate. எல்லா reducing sugarsமே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நமக்கு வந்து mutarotation நடந்துரும். ஓகே, சீக்கிரம் வந்துடுறேன், டோன்ட் வெரி. மணி என்ன 6:30, 7 o'clock உங்களுக்கு கிளாஸ் வந்துடும், கவலைப்படாது. ஓகே, so can we begin to solve பண்ண ஆரம்பிக்கலாமா? வெரி குட். how many compounds undergo mutarotation? இதுல எத்தனை காம்பவுண்ட்ஸ் வந்து mutarotation undergo பண்ணுவாங்க? ட்ரை how many compounds will undergo mutarotation? just try. எந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ஃப்ரீயான ஹெமி அசிட்டால் குரூப் இருக்கோ, ஓகே, அவங்க தான் வந்து நமக்கு மியூட்டாரோட்டேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஓகே, அவங்க மட்டும் தான் நமக்கு மியூட்டாரோட்டேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஓகே, சோ just try. though this one undergoes, this one undergoes, this one cannot undergo. இந்த ஆக்சிஜன் பக்கத்துல பாருங்க, இல்ல this one can. ஓகேவா? இப்ப which of the following represents the anomer of the compound shown? இந்த compound ஓட anomer யார்? இந்த compound உடைய anomer யார்? ஈஸிடா, நீ பாரு, இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜனோட ரைட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, ரைட் சைடுல இருக்கிற கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஹைட்ரஜன் OH இருக்கு, அது அப்படியே ஃபிளிப் பண்ணு, OH ஹைட்ரஜன், மத்தபடி வேற எதுவுமே மாறக்கூடாது, அப்படியே இருக்கிறது இது ஆப்ஷன் பி தான். பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, பார்த்தோன்னு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, which of the following pairs represent anomers? I'll give you time. இதை ட்ரை பண்ணி பாருங்க. which of the following pairs represents anomers? hi everybody. which of the following is a anomer here? Any guess? Option D. Okay, option D. எப்படி? how? நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்ன, ஆக்சிஜனுக்கு ரைட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன் சொன்னா அதோ இந்த கார்பன், ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன், இதுதான் வந்து நமக்கு எக்ஸாக்ட்டா ஃபிளிப் ஆகி இருக்கு. ஓகே, which of the following pairs? the two cyclic hemiacetal forms. நமக்கு cyclic hemiacetal form வந்து இருக்கணும். நீங்க வந்து தப்பா போயிருந்த மேம், இங்கதான் HOH மாதிரி இருக்கே, தப்பு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஹெமியாசிட்டால் ஃபார்ம்லயே இல்ல. ஓகே, அட்லீஸ்ட் தீஸ் டூ guys are in hemiacetal. ஆனா இங்க பாரு, நீனே எல்லாருமே மாறி இருக்காங்க. இவரோட மிரர் இமேஜா தான் இவர் இருக்காரு, எல்லாமே மாறி இருக்கு பாரு. ரெண்டாவது கார்பனும் OH மாறி இருக்கு, மூணாவதும் மாறி இருக்கு, நாலாவதும் மாறி இருக்கு. சோ அதனால இது வந்து வராது. இதுல பாருங்க, செகண்ட் ஒன் மட்டும் மாறி இருக்கு, ஒண்ணு மட்டும் மாறி இருக்கு. ஓகே,
புரியுதா? யா. சோ நம்ம ஃபைனலா எதை பார்க்க போறோம் இன்னைக்கு? நம்ம இப்ப preparation and reaction of glucose. எது குளுக்கோஸ்லயே நம்ம ஒன்னும் குளுக்கோஸே முடிக்கல. குளுக்கோஸ் முடிச்சிட்டு தான் will be going for protein. ஓகே, புரோட்டீன்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன படிப்போம்? லிபிட்ஸ். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன படிப்போம்? will go with okay fructose. okay, fructose, disaccharides அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நம்ம வந்து லிபிட்ஸ் போவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வைட்டமின்ஸ்லாம் வந்து போய் படிப்போம். சரி, then only we'll go for the vitamins, right? yeah. எப்படி எல்லாம் நம்ம குளுக்கோஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்? how and all, how can we prepare the glucose அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சரியா? so hydrolysis of cane sugar, நம்மளுடைய சுகர் கேன் இருக்கு இல்லையா, கேன் சுகர், அதை வந்து நம்ம வந்து இப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஓகே, அந்த ரியாக்ஷனை பாருங்க. what do you mean by hydrolysis? hydrolysis அப்படின்னா வந்து என்னது? what do you mean by hydrolysis? வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்றோம். கரெக்டா? வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்றோம், ரைட்? சோ இங்க பார்க்கலாம், நீங்க நம்ம கேன் சுகர் எடுத்து with the help of water நம்ம பாண்டை பிரேக் பண்றப்போ we get C6H12O6 and then C6H12O6 we get glucose and then fructose நமக்கு வந்து இங்க ப்ராடக்ட்டா. கமர்ஷியலா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா we take either day 3 physics போடுவாரடா யார் சார், டோன்ட் வெரி லைவா வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாரு இன்னைக்கு. ஓகே, சோ ஸ்டார்ச் இல்லனா செல்லுலோஸ். ஓகே, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ச் அப்படி இல்லனா செல்லுலோஸை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பாலிசாக்கரைட்ஸை வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாலிசாக்கரைட்ஸை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா n-1 moles ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். n-1 moles ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? அப்படிதான் நமக்கு ஸ்டார்ச் இல்லைனா செல்லுலோஸை எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்றது மூலமா we are getting glucose as the product. ஓகே, யா. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ குயிக்கா வந்து we will understand எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. reduction by hydrochloric acid or red phosphorus, இது வந்து நம்ம estimation of glucose உடைய ஸ்ட்ரக்சர்லயே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? சோ பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு வந்து 6 கார்பன் வந்து இருக்கு. அதை நம்ம வந்து ரெட் பாஸ்பரஸ் ஆர் ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்றப்போ we get n-hexane. சோ இந்த n-hexane இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸ் in presence of hydrochloric acid is a very very strong reducing agent. 1 minute. Yeah. Yes. Okay பா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து strong reducing agent கூட ரியாக்ட் பண்றப்போ n-hexane வருது. அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன சொன்னோம்? glucose is a linear chain. இது வந்து ஒரு straight chain அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா catalytic reduction. What do you mean by catalytic reduction? catalyst யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா reduce பண்றோம். ஓகே, சோ இங்க பார்க்கலாம், நீங்க வந்து நிக்கல் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், சோடியம் போரோஹைட்ரைடு இவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடியூஸ் பண்றப்போ CHO குரூப். ஓகே, சோ CHO குரூப் வந்து நமக்கு என்னவா மாறுது? CH2OH, அதாவது ரெடியூஸ் ஆகுது. ஆல்டிஹைடை நம்ம ரெடியூஸ் பண்றப்போ நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. சரியா? ஆல்கஹால் கிடைக்குது. we are using a very very mild reducing agent. We are using a very very mild reducing agent.
Gent. Okay, very good. So இப்ப reaction with HCN கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ சைனோஹைட்ரின் கிடைக்குது. அதாவது ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்க கவனிச்சீங்கன்னா ஈஸி. ஓகே, சோ இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா CHO தூக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், CN போடணும். அதுதான் இங்க கிடைக்குது. CHO தூக்கிட்டு CN மாத்துங்க, CHO தூக்கிட்டு CN மாத்துங்க. அத வந்து நான் ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன், அதாவது ஸ்டானஸ் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது, we get aldehyde. அதே இது நமக்கு திருப்பி aldehydes ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, அடுத்து NH2OH கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ what is happening, அங்க இருக்கக்கூடிய இங்க நல்லா கவனிக்கணும் நீங்க, NH2OH ல இங்க இருக்கக்கூடிய அந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நமக்கு வாட்டரா வெளியே போகும். அண்ட் தென் இந்த நைட்ரஜனும் OH வந்து ஆட் ஆயிடும். 6th lesson டா இசை செல்வன், I will be teaching you 6th lesson. Okay, போய் ஆட் ஆகும். So we get oxime as the product. Okay, இப்போ நம்ம குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணி பார்க்கிறோம். ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் bromine water, ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் bromine water, இல்லனா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் நைட்ரிக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் நைட்ரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது, ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸ் மட்டும் தான் ஆக்சிடைஸ் ஆகும், ஆல்டிஹைட்ஸ் மட்டும் தான் ஆசிடா மாறும். ஓகே, இதோ பாருங்க. ஆனா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல ஆல்டிஹைட்ஸ் ஆல்கஹால் ரெண்டுமே நமக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆல்டிஹைடு ஆல்கஹால் ரெண்டுமே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆயிடும். ரெண்டுமே நமக்கு வந்து என்ன ஆயிடும், ஆக்சிடைஸ் ஆயிடும் டு ஆசிட். ஓகே, அவ்வளவுதான்டா. HiO4 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ என்ன நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். So we get acetaldehyde and then formic acid as the product. Okay, 5 moles of formic acid and formaldehyde as the product. Sorry, acetaldehyde சொல்லிட்டேன், formaldehyde and formic acid as the product. Tolerance reagentல நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும், aldehyde group reduce ஆகி silver mirror form ஆகும். So that we are confirming the presence of aldehyde. Fehling solutions or Benedict solution கூட react பண்றப்பையும் அந்த aldehyde group வந்து நமக்கு reduce ஆகி copper oxide brown red formation நமக்கு வந்து நடக்கும். சரியா, அவ்வளவுதான்டா. Please reply. ஸ்ரீ ஹரி ரவிக்குமார் என்னன்னு ரிப்ளை பண்ணணும், இல்ல உங்க क्वेश्चन என்னன்னு வந்து சொல்லுங்க. ஓகே, அடுத்து போலாமா, ஓசா zone formation. ஓகே, why not Ramkumar sir for max from Ram Max as he already worked for Vedantu. So if sir is coming அப்படின்னா, if sir can join the team அப்படின்னா வந்து எங்களை விட வந்து ஹாப்பியா யாரும் இருக்க முடியாது. சரியா, சோ என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியலடா, பட் அவர் அதுக்கப்புறம் அவரோட சேனல் தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, தெரியல எங்களுக்கு. ஏன்னா அவரு டீம் விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மாசம்க்கு அப்புறமா தான் நாங்க ஜாயின் பண்ணோம்னு நினைக்கிறேன். he is one of the good அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா, the good teachers அப்படின்னு சொல்லிட்டு greatest of all time teachersல வந்து one of the sir is ராம் சார். அதனால வந்து he is joining-னா ரொம்ப ஹாப்பி தான், சந்தோஷம் தான். சரியாடா, யா அந்த கேள்வியே எனக்கு இங்க வரலடா, இப்பதான்டா காட்டுது. ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, நம்ம ஃபினைல் ஹைட்ரஜன் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து தேங்க்யூ. சோ ரியாக்ட் பண்றப்போ எஸ் இட் இஸ் ரியாக்டிங். சோ இந்த ஃபினைல் ஹைட்ரஜன் குரூப் வந்து நமக்கு போயிட்டு ஆட் ஆகுது with the elimination of aniline, ammonia and then water. So OH குரூப் வந்து நமக்கு வந்து என்னவா ஆக்சிடைஸ் பண்ணிரோம் நம்ம இந்த இடத்துல, அமின்ஸா ஆக்சிடைஸ். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் வந்து நமக்கு என்னவா வந்து ஆக்சிடைஸ் ஆகி போயிடுது as amines and then நம்மளுடைய அமோனியாவா வெளியே போகுது. ஓகேடா, அசைலேஷன் அல்கைலேஷனா என்ன தெரியுமா, அல்கைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் பண்றதுதான் வந்து அல்கைலேஷன். யூ கேன் see இங்க பாருங்க, ஒரு அல்கைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. ஓகே, ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு.
ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்றோம்? CH3I. ஓகே, மித்தால் அயோடைடை யூஸ் பண்றோம். அசைலேஷன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அசைலேஷன் அப்படின்னா CH3CO குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றோம். அதே தான் நம்ம பண்றோம். இந்த இடத்துல CH3CO குரூப் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆசிட் ஆன்ஹைட்ரேட் குரூப்பை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, என்சைம்ஸ் கூட ஈஸ்ட் ஜைனேஸ் கூடலாம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ ஏன் இது வந்து ஏன் இது வந்து சரியா காட்டல? ஒண்ணுமே இல்லடா, இது வந்து என்னது, நம்ம வந்து எப்பயும் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, குளுக்கோஸ் வந்து நம்ம ஈஸ்ட் ஆர் ஜைனேஸ் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு எத்தனால், ஃபார்மேஷன் ஆஃப் எத்தனால் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் இல்லையா. அது ஏன் இங்க காணும்னு தெரியல. இதோ இங்க இருக்கு, கீழே இருக்கு. ஓகே, கீழே இருக்கு பாருங்க, இப்படி வருது. ஓகே, நான் ஆரோ மார்க் அப்படியே தூக்கி இங்க போட்டுறேன், சரியா. C2H5OH எத்தனால் அண்ட் தென் வாட்டர் நமக்கு கிடைக்குது. எத்தனால் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு, சாரி கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. எத்தனால் with the evolution of carbon dioxide. Okay, reaction with dilute sodium hydroxide and calcium hydroxide. Glucose நம்ம dilute sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றப்போ fructose plus mannose tautomers நமக்கு ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா, வெரி வெரி குட். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we'll go to the summary. நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சோம் அப்படியே வந்து ஒரு ரீகால் பண்ணலாமா. சோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம சுகர், நான் சுகர் ரெண்டு இருக்கு. ஓகே, சுகர் அப்படிங்கிறது ஸ்வீட் அண்ட் டேஸ்டா இருக்கும், கிறிஸ்டலனா இருக்கும். அதுல தான் நம்ம மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஆல்டோசஸ், கீட்டோசஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டோன், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் பாக்குறோம். சோ இதுல வந்து நமக்கு ஆல்டோசஸ், சாரி ஒலிகோசாக்கரைட்ஸ்ல தான் டைசாக்கரைட்ஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ்லாம் வருது. ட்ரைசாக்கரைட்ல ராஃபினோஸ் வருது அண்ட் டெட்ராசாக்கரைட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த டி எரித்ரோஸ் தான், இது எல்லாமே அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம், ரைட். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் கூடயும் நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்னென்னலாம் கிடைச்சது அப்படிங்கறத பார்த்தோம். சோ அதோடைய ஒரு கம்ப்ளீட் சம்மரி தான். சோ ஒரு ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ், அசைலேஷனா என்ன, அசிட்டேலேஷனா என்ன, கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன்ல நமக்கு என்னென்ன கிடைச்சது, ஆனோமர்ஸ்னா என்னது, அதாவது நம்ம ஆக்சிஜனோட ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு மாறி இருக்கு. ஓகே, அதுதான் சரியாடா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? Can we go to the next topic? Structure of fructose எல்லாமே சேம், ஆனா கீட்டோன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஆனா வந்து நமக்கு கீட்டோன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான்டா. சோ அது வந்து ஈஸி தான், நம்ம படிச்சிடலாம். இப்போ டைசாக்கரைட்ஸ் போயிடலாம். ஓகே, டைசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம அதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ நமக்கு ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும், அதுதான் வந்து டைசாக்கரைட்ஸ். when we hydrolyze it we get two monosaccharides, அதுதான் வந்து டைசாக்கரைட்ஸ். எக்ஸாம்பிள், இப்ப சுக்ரோஸ் நீங்க வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். லாக்டோஸ் நீங்க வந்து ஹைட்ரோலைஸ் பண்றப்போ பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் தென் ஆல்பா டி குளுக்கோஸ் கிடைக்கும் மால்டோஸ் நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ, சரியா. சோ இதுதான் வந்து என்னது நம்மளுடைய டைசாக்கரைட்ஸ் எல்லாம். ஓகே, சோ இப்போ ஒரு கிளைகாசிடிக் பாண்ட் இல்லனா கிளைகாசிடிக் லிங்கேஜ் அப்படின்னா என்ன, ரெண்டு கார்போஹைட்ரேட்ஸ் மாலிக்யூல்ல, சாரி கார்போஹைட்ரேட்ஸ் மாலிக்யூல்ல இருக்கக்கூடிய அந்த பாண்ட். ஓகே, அந்த பாண்ட், ஓகே, கார்போஹைட்ரேட்ல வந்து நமக்கு ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் வந்து நமக்கு பாண்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற அந்த பாண்ட் தான் வந்து என்னது கிளைகாசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கிளைகாசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சரியா. ஓகே, அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் நீ பாரு, இங்க வந்து இந்த சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகணும்டா, அப்ப பீட்டா டி குளுக்கோஸ்க்கும் பீட்டா டி ஃப்ரக்டோஸுக்கும் நடுவுல வந்து நமக்கு ஒரு பாண்ட் வந்து தேவைப்படும்ல, அதுதான் வந்து என்னது இந்த கிளைகாசிடிக் பாண்ட்.
பீட்டா டி கேலக்டோஸுக்கும் பீட்டா டி குளுக்கோஸுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் தேவைப்படும்ல, அதுதான் கிளைகாசிடிக் பாண்ட். ஓகே, அவ்வளவுதான். சரியா? எல்லாருக்குமே இது புரிஞ்சுதா? சோ நீங்க வந்து இப்ப வந்து பார்க்கலாம் என்னென்ன கிளைகோசிடிக் பாண்ட் வந்து இருக்கு. சோ மால்டோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதான் முக்கியம். மால்டோஸ்ல வந்து ஆல்பா 14 கிளைகாசிடிக் லிங்கேஜ், சுக்ரோஸ்ல வெறுன கிளைகாசிடிக் லிங்கேஜ், லாக்டோஸ்ல பீட்டா 14 கிளைகாசிடிக் லிங்கேஜ். ஓகே, இசை செல்வன் 6th lesson டா, 6th lesson. I'll be teaching 6th lesson today. Okay, so let us learn about the polysaccharides and all. So polysaccharides la நம்ம வந்து starch, cellulose, glycogen பத்தி படிப்போம். இதுல starchல தான் amylose and amylopectin. So starch தான் வந்து main storage of polysaccharides in plants. Plantsல main ஆன storage பண்றதே வந்து யாரு அப்படின்னா இந்த starch தான். Okay, it is the most important dairy source for human beings. வந்து ரொம்ப important ஆன dairy sourceம் வந்து starch தான். High content of starch is found in cereals, roots, tubers இதெல்லாம் வந்து இருக்கு. அதுல என்ன linkage? Alpha glycosidic linkage. Okay, so இப்போ நம்ம amylose and amylopectin கான differences பார்ப்போம். Straight chain structure இருந்தா அது வந்து amylose. இதுவே branched chain structures இருந்ததுன்னா அது amylopectin. ஒரே only one C1 C2 அதாவது கார்பன் and கார்பன் 4 பாண்ட் வந்து இருந்தாங்க அப்படின்னா அது வந்து amylose. ஓகே, நமக்கு கார்பன் 14 பாண்டும் இருக்கு, கார்பன் 16 பாண்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து amylopectin. வாட்டர் டே எத்தனை மணிக்குடா கிளாஸ் கீதா? 7 மணிக்கு தானே, 6:45 தானே ஆகுது, வருகிறேன், டோன்ட் வரி. ஓகே, வாட்டர் சாலபிளா இருந்தாங்க அப்படின்னா amylose. ஓகே, இதுவே வாட்டர் இன்சாலபிளா இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் amylopectin. 15 to 20% of starchல வந்து நமக்கு amylose தான் இருக்கும். 80 to 85% நமக்கு வந்து amylopectin தான் நமக்கு starchல வந்து இருக்கும். இப்போ let us learn about the cellulose. So cellulose வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி நமக்கு பிளான்ட்ஸ்ல மோஸ்ட் அபண்டன்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிளான்ட்ல வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் தான். பிளான்ட்ல மோஸ்ட் அபண்டன்டா இருக்கிறது வந்து யாரு அப்படின்னா இந்த செல்லுலோஸ் தான். சரியா? சோ நம்ம இந்த செல்லுலோஸை பத்தி இப்போ பார்க்கலாம். Glycogen. Okay, yeah, so we have proteins. Proteins வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all polymer of alpha amino acids. polymer என்ன தெரியுமா? நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு வந்து புரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தாதான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா புரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப அமினோ ஆசிட்ஸ்னா என்ன? அமினோ வந்து இருக்கு and then acid குரூப்பும் இருக்கு அப்படின்னா அதான் வந்து அமினோ ஆசிட். சிரிச்சிட்டேன். ஓகே, அமின் குரூப்பும் இருக்கு ஆசிட் குரூப்பும் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது அப்படின்னா அமினோ ஆசிட். ஓகே, சோ ஒரு ரெண்டு அமினோ ஆசிட் ஜாயின் ஆகுது அப்படின்னா ஒரு இதுல இருக்கிற அமின் குரூப்பும் ஒன்னு இருக்கிற ஆசிட் குரூப்பும் சேர்ந்து ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதுதான் அமினோ ஆசிட். இப்ப ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. வாட்டர் சாலபிளா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், ஹை மெல்டிங் சாலிட்ஸா இருக்கும், கிறிஸ்டலின் சாலிட்ஸா வந்து இருக்கும். எக்ஸப்ட் கிளைசின் எல்லா அமினோ ஆசிட்ஸுமே ஆப்டிகலி ஆக்டிவ் தான். ஒரே ஒரு அமினோ ஆசிட் தட் இஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ் இஸ் கிளைசின். தயவு செய்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸ் which is optically inactive வந்து கிளைசின். ஓகே, கிளைசின். ஓகே ஓகேடா. சோ இப்போ நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ் உடைய 3 லெட்டர் சிம்பிள் என்னது, அந்த 1 லெட்டர் கோட் என்னது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸுமே வந்து நமக்கு இருக்கு. இந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம ரெண்டா வந்து கிளாசிஃபை பண்றோம். ஒன் இஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அதர் இஸ் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நம்ம சாப்பிடுறது மூலமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் which is
leucine, methionine, isoleucine, valine, histidine, tryptophan, lysine, phenylalanine, threonine லாம். இதே arginine, alanine, asparagine, aspartic acid, cysteine இவங்கலாம் வந்து நமக்கு non amino acid. Okay, so இந்த alanine, இந்த arginine வந்து பாத்தீங்க அப்படின்னா conditionally essential. Okay, அப்ப generally classifying நம்ம essential ல தான் சொல்லுவோம். Okay, you can remember it like as a song. Like நான்லாம் வந்து என்னுடைய 12th standard when I prepared for my NEET exam, I remembered it like a song. Like எப்படின்னா arginine, valine, histidine, isoleucine, leucine, lysine, methionine, phenylalanine, threonine, tryptophan. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் essential amino acids. இதுல வராதது எல்லாமே வந்து நமக்கு non essentialல நீங்க போட்டுறலாம். Okay, so acidic, basic and neutral நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா amino acids பிரிக்கிறோம். So glutamic acid, aspartic acid லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து acidic. Okay, histidine, lysine and then arginine லாம் வந்து நமக்கு basic. மத்தவங்க எல்லாரும் வந்து neutral தான். ஓகேவா? Very good. சரிப்பா. Proteins. Can we go to the proteins? Proteins போலாமா? Yeah. So proteins வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு structure base பண்ணி இந்த amino acids எல்லாம் combine ஆச்சு அப்படின்னா yeah, you can join the link is in the description da Vignesh. Okay, so பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து different shapes வச்சு தான் நம்ம வந்து globular and fibrous அப்படின்னு வந்து பார்க்கறோம். globular வந்து நமக்கு spherical in shape ல இருக்கும், soluble in water இருக்கும், insulin, albumin லாம் வரும். fibrous வந்து straight parallel இருக்கும், insoluble இருக்கும், myosin, keratin லாம் வந்து வரும். சரியா? அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறமா நீங்க என்ன மட்டும் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய nucleic acids. Okay, so nucleic acids DNA and then RNA. so DNA and RNA வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்டோ சுகர், ஒரு பாஸ்போரிக் டெரிவேட்டிவ் and then வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோஜினஸ் பேஸ். இதுல இந்த பென்டோ சுகர் வந்து ரைபோஸா இருந்துச்சுன்னா அது வந்து RNA, டிஆக்சி ரைபோஸா இருந்துச்சுன்னா அது வந்து DNA. ஓகேவா? அது வந்து DNA. ஓகேவா? அவ்வளவுதான்டா. இப்போ let's go with the vitamins. so vitamins நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை. நம்ம பாடியால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நம்ம ஒன்லி த்ரூ ஃபுட் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபேட் சாலபிள் விட்டமின் தான் K, A, D, E லாம். B, C லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாட் பார்த்து தான்டா இருக்கேன் ரங்கநாத், நீங்க வேற எதுவுமே மெசேஜ் பண்ணலையே. வாட்டர் சாலபிள் தான் வந்து வைட்டமின் B, C அது எல்லாமே நமக்கு வந்து வாட்டர் சாலபிள் வைட்டமின்ஸ். ஓகே, ஸோ இந்த வைட்டமின்ஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த வைட்டமினுடைய ஸ்பெஷல் நேம். எக்ஸாம்பிள் தயமின் அப்படின்னா B1, ரிபோஃப்ளேவின் B2, பிரிடாக்சின்னா B6. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ டெஃபிஷியன்சி டிசீசஸ் அண்ட் தென் அது என்ன வைட்டமின் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சது. சரியாடா? ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எல்லாருமே தயவு செய்து நம்ம வேதாந்து ஆப்ல போயிட்டு கிளாஸஸ் கவனிங்க. ஸோ தட் உங்களுக்கு 24/7 டவுட்ஸ் ஆர் பீங் ஃப்ரீ. The link is in the description. Okay, link வந்து descriptionல இருக்கு. அதே நேரத்துல நீட் வெற்றி பேட்ச்ல, அதாவது வந்து நீட் வெற்றி பேட்ச் யாருக்கு அப்படின்னா வந்து 2027ல who wants to go for the NEET அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் வெற்றி பேட்ச். ஓகே, சோ அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா yeah, that's it pa. Okay, so all the very best guys, will meet in another session. Okay, PDF வந்து ஆப்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிடும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.